பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீ அன்பு துணி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு துணி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமச்சென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமச்சென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்மை செய்கிறே. சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மைகள் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. சொல்லுவோம். நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்லது, நாங்கள் அமர்ந்து கொள்வோம். இந்த காலை நேரம் ஆராதனை வேளையிலே நம் ஆண்டவரை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனை உயர்த்துகிற இடத்திலே வேற எதற்குமே இடம் கொடுக்க கூடாது. தேவனை உயர்த்துகிற இடத்திலே வேறு சிந்தைகள் நம்மை வந்து தாக்க முற்படும். වෙන සිතුවිලි අපිට පාර දෙන්න උත්සාහ දරයි. அந்த ஆராதனையை குழப்புவதற்காக நமஸ்காரේ කලඹන පිණිස வேற காரியங்கள் இங்கே உள்ள வர முடியாது. වෙන දේවල්ට ඉඩ දෙන්න එපා. சுத்தி வர சுவர் அடைத்து இருக்கிறோம். වට කරලා බිත්ති ගහලා තිබෙනවා. கேட் போட்டு இருக்கிறோம். ගේට් දාලා තිබෙනවා. கதவுகள் வைத்திருக்கிறோம். දොරවල් දාලා තිබෙනවා. பத்தாவதுக்கு போலீஸ் வேற வெளியில நிக்கிறாங்க. ඊට වඩා පොලිසියක් දාලා තියෙනවා. அதனால ஆராதனை தடை செய்வதற்கு நமஸ்කාර කරන්න බාධා කරන வெளியில இருந்த ஆள் உள்ள வர முடியாது. එළියෙන් ඇතුළට එන්න බෑ. ஆனா உள்ள இருந்தால் வெளியில வர முடியும். ඇතුළේ හිටියොත් එළියට එන්න පුළුවන්.
පුළුවන්. உள்ளே இருக்கிற நினைவுகள் ඇතුළේ තියෙන සිතුවිලි உங்களை குழப்பிக் கொண்டிருக்கலாம். ඔබව කලඹන්න පුළුවන්. ஆனால் இந்த வேளையில මේ නමස්කාර වෙලා ஆண்டவருடைய சமூகத்திலே දෙනසක ஒரு අභිමුඛේ காரியம் சொல்லுங்க. එක දෙයක් කියන්න. ஆண்டவரே, දෙවිනි நீர் என்னுடைய வாழ்க்கையிலே ඔබ මාගේ ජීවිතේ எனக்கு நீர் கேடகமாக ඔබ මගේ இருக்கிறீர். පලියයි நீர் என்னுடைய கோட்டையா මගේ இருக்கிறீர். බලකොටුවයි. உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல ඔබ දන්නවද ලෝකේ இந்த நாட்களில මේ දවස්වල நான் பார்க்கிறோம், அந்த சீனா தேசத்துல චීන දේශේ சில மக்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒளிந்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ගෙවල් වල ඇංගිල බයේ ඉන්නවා. அவர்களுடைய பயங்கரமான அந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற வைரஸுக்கு ඒ பயந்து කොරෝනා කියන ඒ බීතිකාවට බය වෙලා. ஈத்துக்கானே. கொரோனா என்று சொல்லப்படுகிற அந்த பயங்கரமான வைரஸுக்கு பயந்து ඒ වෛරස් එකට බය වෙලා බීතිකාව කියන බය. அந்த நேரத்துல அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள ஒளிந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ඒගොල්ලෝ ගෙවල් වල ඇංගිලා ඉන්නවා. பாருங்க, ஒரு கிருமி எவ்வளவு ஒரு மனுஷனை பயமுறுத்துகிறது. ඒ විස බීජයක් කොතරම් මනුෂ්‍යයන්ව බය කරනවද? தேவன் நமக்கு பெரிய அடைக்கலமாய் එනවාස අපිට ලොකු රක්ෂස්ථානයක්. ஹalleluya. හalleluya. தேவன் பெரிய அடைக்கலமாய் ලොකු இருக்கிறார். රක්ෂස්ථානයක්. அவருடைய அடைக்கலத்தை தாண்டி எதுவும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. ඒ රක්ෂස්ථානයේ පසු කරලා අපිට Hallelujah. කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு இல்லாட்டி எப்படிப்பட்ட பயம் வருகிறது. යේසුස් වහන්සේ කෙනෙක් මනුෂ්‍යයට නැත්තම් කොතරම් බය වෙනවද? வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, 2 තිමෝති 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் එනාසේ බය වෙන ආත්මයක් அன்பும் නැහැ. பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ප්‍රේමයක් கொடுத்திருக்கிறார். බලයක් පැහැදිලි මනසක් ඇති දී තිබෙනවා. ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்றால் ආත්මන වහන්සේ අප තුළ ඉන්නවා නම් நமக்குள்ள ஒரு பெரிய பலன், අපිට ලොකු ශක්තියක් பெரிய சக்தி, ලොකු ශක්තියක් 1000 படை வீரர்கள் இருக்கிறது போல දහසක් අමුදාවන් ඉන්නවා වගේ ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். එනාසේ අප තුළ ඉන්නවා. ஆகையினாலே ஆண்டவரை பாடுவோம். අපි ගායනා කරමු. தேவன் நமது அடைக்கலமும் එනාසේ பலனும். අපගේ රක්ෂස්ථානයේ இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்க துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்க துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமது
கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கர்த்தர் நம் சார்பிலே இருக்கிறவர். දනාස අපගේ පැත්තේ ඉන්නවා. ஆண்டவர் நம் சார்பிலே இருக்கிறார். දනාස අපගේ පැත්තේ நமக்கு ඉන්නේ. எதிராக எழும்புகிறது எதுவா අපට இருந்தாலும் විරුද්ධව මොනවා නැකිට්ටත් தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். දනාස සියල්ල බලා ගන්න. ஹalleluya. හalleluya. ரோமர் 5:5 சொல்லுகிறது. රෝම 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே අපට දුන්නා ඔය ශුද්ධාත්මය. தேவனுடைய அன்பு நம் இருதயங்களை நிரப்பி இருக்கிறது. දනාසගේ ප්‍රේමය අප අදවත් තුල පුරවලා තිබෙනවා. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ඒ බලාපොරොත්තු අපව ලැජ්ජාවට கடவுளுடைய පත් කරන්නේ. அன்பு எங்கள் இருதயத்தில் இருக்கிறது என்று ඒ சொன்னால் දනාසගේ ප්‍රේමය අපගේ அவரை හදවත நாங்கள் තුල තිබෙනවා. நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் බලාපොරොත්තුෙන් ඉන්නවා. நாங்கள் நம்புகிற அவராலே අප බලාපොරොත්තු වන நாம் එතුමා எல்லா තුල வெட்கத்துக்கும் நீங்களாக்கப்படுகிறோம். සියලු ලැජ්ජාවෙන් අපි බේර ගන්නවා. ஹalleluya. හalleluya. நாளை ஆண்டவரை பாடும் பொழுது දනාසේ ගායනා කරනකොට யாரும் நம்மை வெட்கப்படுத்த முடியாது. කාවත් අපි ලැජ්ජාවට පත් කරන්න බෑ. ஹalleluya. හalleluya. வெட்கப்பட வேண்டியவன் ලැජ්ජාවට පත් වෙන්න ඕනේ. தோற்கடிக்கப்பட்டவன் පරාජයට පත් වුණ சாத்தான் කෙනා ஒருவன் தான். යක්ෂයා அவன்தான் පමණයි. நிர்வாணி. එයා තමයි නිර්වස්ත ஆனால் කෙනා. தேவன் நம்மை එනන්සේ අපිව தாயின் கற்பத்திலே பிறக்கும் பொழுது මවගේ ගර්භාෂයේ நாம் ඉන්නකොටම நிர்வாணியாய் வந்தோம். අපි නිර්වස්තයෙන් ආවා. ஆனால் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட අපි பின்பதாக ගැලවීම ලබාගත්ත அழகான පස්සේ வஸ்திரத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். වස්ත්‍රයක් අපට දී තිබෙනවා. Hallelujah. හalleluya. அந்த வஸ்திரம் நமக்குள்ள இருக்கும் ඒ வரைக்கும் වස්ත්‍රයේ තියෙනකම් யாரும் நம்மை வெட்கப்படுத்த කවුරුත් முடியாது. ලැජ්ජාවට පත් කරන්න பக்கத்துல බෑ. பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න එක්කන බල්ලා Brother. කියන්නේ. බ්‍රදර් வஸ்திரம் இல்லாதவன் தான் வெட்கப்பட்டான். වස්ත්‍රේ නැති කෙනා තමයි ලැජ්ජාවට පත් වෙන්නේ. ரட்சிப்பு இல்லாமல் ගැලවීම නැති பிசாசின் பிடியில இருக்கிறவங்க යක්ෂයාගේ අසු වෙලා பிசாசு ඉන්න வெட்கப்படுத்துவான். යක්ෂයා ලැජ්ජාවට පත් කරයි. ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் ගැලවීම ලැබපු ඔබත් මමත් அவர் நிரப்பி இருக்கிறார். අපි පුරවලා நாங்கள் තිබෙනවා. ஒரு நாளும் வெட்கப்படுகிறோம். කවදාවත් ලැජ්ජාවට පත් වෙන්නේ ஹalleluya. නැහැ. நல்ல හalleluya. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். සන්නාය තිලමයි. ஹalleluya. හalleluya. இன்னும் ஒரு பாடல் சிங்கள மொழியில பாடுவோம். සිංහල භාෂාවෙන් ගායනා. தேவன் நம்முடைய பக்கமா இருக்கிறபடினாலே අපගේ පැත්තේ ඉන්න නිසා எதுவும் நம்மை අපිට சேதப்படுத்தாது. කිසි විනාශයක් கர்த்தர் නැහැ. நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுவோம். දේව නාමය ඔසවලා ගායනා කරමු.
रक्षा करन्ने नितरम रक्षा करन्ने नितरम रक्षा करन्ने माव गलवागा देविदाव बाई माव रंगीन देविदाव बाई मागे विपदगी मागे सपुदगी माव आत्मवारीन देविदाव बाई मागे विपदगी मागे सपुदगी माव आत्मवारीन देविदाव बाई मागे विपदगी मागे सपुदगी माव आत्मवारीन देविदाव बाई नवदकेमो स्वामिने मागे सपुदगी माव आत्मवारीन देविदाव बाई हालेलूया அவர் ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் අපි ආත්මවරින දෙවිඳුන්. அவர் எல்லா நெருக்கத்திலும் எங்களை விடுவிக்கிற தேவன் තාම අමාරුකම් වලදී අපි නිදහස් කරනවා. தேவனை தாம் அடைக்கலமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு දෙනාන්සේ රක්ෂස්ථානයක් ලෙස කරගත්ත දරුවන්ට வேதம் சொல்லுகிறது දේවාචනේ කියනවා. அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது ඔවුන්ගේ ජීවිතය හැම දෙයක්ම යහපතට විදියට තමයි தீமை හැරෙන්නේ. போல தோன்றலாம் අයහපතක් වගේ දැනෙන්න පුළුවන්. ஆனால் கடைசியில பார்க்கும் பொழுது அது நன்மையாக முடிந்திருக்கும் අන්තිමේදී ඒක යහපතක් වෙට හැරෙනවා. தேவனை நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாக பெற்றிருக்கும் பொழுது දෙනාන්සේ අපි රක්ෂස්ථානයක් ලෙස ஒவ்வொரு நாளையும் தேவன் புதிதாக மாற்றுகிறார் හැම දවසක්ම අලුත් දවසක් ලෙස நாம் எதிர்பார்த்திருக்கிறதை அல்ல බලාපොරොත්තු වෙන දේ නෙවෙයි. நாம் எதிர்பாராத අපි விதமாக බලාපොරොත්තු වෙන්නේ නැති தேவன் විදියට நம்முடைய வாழ்க்கையில දෙනාන්සේ අපගේ ජීවිතේ புதிய திருப்பு முனைகளை கற்று අලුත් உண்டாக்குகிறார். වෙනස්කම් ඇති කරනවා. ஆகவே ஆண்டவரை பாடுவோம் ගායනා කරමු. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் අලුත් දවස මඟ පෙන්වන්න. புதிய கிருபையினால் என்னை අලුත් நிரப்பும். කරුණාවෙන් පුරවන්න. இந்த பாடலை பாடி கர்த்தரை ගායනා කළ மகிமைப்படுத்துவோம். දේවනාමය මමත් පත් කරමු. உற்சாகமாய் நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டு குறைவுகள் நிறைவாகட்டு எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டு எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டு புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்துக்கு பதிலாக வெட்கப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்
கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஏசையா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள், புதிய நாம் எல்லாம் எழுந்து நின்று பாடுவோம். ஆண்டவருடைய கிருபையை வேண்டி நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும். புது கிருபை தாரும் தேவா, අලුත් කරුණාවක් දෙන්න ස්වාමීනි. புது பலனை අලුත් ශක්තියක් දෙන්න. கேட்போம். ஆண்டவரே, புது பலனை தாரும். இல்ல අලුත් புது ශක්තියක්. கிருபை අලුත් කරුණාවක්. மறுபடி கேட்போம். ஆண்டவரே, புது கிருபை அவருடைய கிருபை வேண்டி நிற்போம். புது கிருபை புது பலனை தாரும் தேவா. எனவே ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க போறீங்க. ஆராதனை நேரத்துல නමස්කාර වෙලා கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ස්වස්සලා ஆண்டவருடைய சமூகம் எங்களுக்கு மேலானது. ඇසගේ අභිමුඛේ තමයි අපිට ඉහළ. கர்த்தருடைய சமூகம் மேலானது. ඇසගේ අභිමුඛේ ඉහළයි. அதுக்கு இணையானது ஒன்றும் இல்லை. ඒකට සමාන කරන්න කිසි அதுக்கு දෙයක් නැහැ. ஈடாக ஒன்றையும் சொல்ல முடியாது. ඒකට කියන්න බෑ කිසි දෙයක්. அவருடைய சமூகத்தை வாஞ்சிப்போம். ඒ අභිමුඛයට අපි ආසාව වෙමු. தாவீது දාවිත්තුමා தன்னுடைய ராஜ பதவிக்கு வந்த பொழுது මගේ රාජ පදවියට ආවට පස්සේ வேதம் சொல்லுகிறது, ඒ වචනේ කියනවා கர்த்தர் ராஜாவை சுற்றி இருந்த එනාසේ රජතුමා වට කරපු எல்லா சத்துருக்கும் அவனை நீங்களாக்கினார். සියලු සතුරාගෙන් මුදවලා அவனை இளைப்பாரி பண்ணின போது, இளைப்பார பண்ணின பொழுது ඔහුට සැනසීම සහනය දුනා. அவன் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ඔහු කේදුරු ගස් වලින් ஒரு ඇදුවා. அழகான வீட்டிலே வாசம் பண்ணி ලස්සන கொண்டிருக்கிறார். නිවසක් ගොඩ නැගුවලු. அப்பொழுது එවිට அவனுடைய இருதயத்திலே ඔහුගේ හදවතේදී ஒரு பாரம் வந்தது. බරක් ආවා. அந்த வீட்டிற்குள்ளே அமர்ந்திருக்கும் பொழுது ඒ නිවසේ වාඩි වෙලා அவனை ඉන්නකොට சுற்றிலும் ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இருக்கிறார். දහස් ගණන් යුද වීරවරු அவன் அந்த வீட்டிலே வாசம் பண்ணும் பொழுது වාසය කරනකොට ஒரு ராஜ பதவி மேன்மை இருக்கிறது. ඒ රජ පදවිය තිබෙනකොට சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை குறித்து இப்பொழுது பயம் இல்லை. සතුරා ගැන කිසි බයක් නෑ වටේ. இளைப்பார பண்ணின பொழுது සැනසීම ලැබුවාට පස්සේ தாவீதினுடைய இருதயம் දාවිද්ගේ හදවත அதிலே திருப்தி அடையவில்லை. තෘප්තිමත් වුණේ නෑ. அப்பொழுது එවිට அவன் தீர்க்கதரிசியை அழைத்து, ඔහු දිවස්වරයාව කැඳවලා நாத்தான் தீர்க்கதரிசியை அழைத்து, නාතාන් දිවස්වරයාව කැඳවලා வாரும், එන්න நான் கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட මම வீட்டிலே කේදුරු ගස් වලින් නිර්මාණ වූ ගේක ඉන්නවා. நான் வாசமாய் இருக்கிறேன். මම වාසය කරනවා. கர்த்தருடைய பெட்டியோ, නමුත් දෙනාන්සේගේ ඒ කරඬුව, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ ඒ ගිවිසුම් කරඬුව ஒரு திரை மறைவிலே இருக்கிறது. එක තිරයකින් වසලා තිබෙනවා. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கேயோ மறைந்து போயிருக்கிறது. දෙනාන්සේගේ තේජසේ වැසිලා, கர்த்தருடைய மகிமை எங்கேயோ ஒளிந்து இருக்கிறது. දෙනාන්සේගේ මහිමේ හැංගිලා. யார் அப்படி நினைக்க கூடும்? කාටද හිතන්න පුළුවන්? என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டுட்டதே, මගේ අවශ්‍යතාවය මුණ ගැවුණා என்னுடைய ඉවරයි. ஜெபம் கேட்கப்பட்டுட்டதே, මගේ ආඥාව ඇසුවා. நான் உயர்த்தப்பட்டு விட்டேனே, මම උසස් වුණා. எனக்கு வீடு வந்து விட்டதே, මට ගෙයක් ලැබුණා. எனக்கு வாகனம் கிடைத்து මට விட்டதே, වාහන ලැබුණා. எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் සියලු இருக்கிறது. ආශිර්වාදය තිබෙනවා. நான் ஏன் ඇයි දැන් கர்த்தருடைய பெட்டியை குறித்து දෙවියන් யோசிக்க வேண்டும்? වහන්සේගේ ගිවිසුම් කරඬුව ගැන හිතන්නට ඕනේ. தாவீதின் உள்ளம் දාවිද්ගේ තුමාගේ හදවත அப்படிப்பட்ட உள்ளம், அப்படிப்பட்ட உள்ளம். ඒ වගේ හදවතක්. நாத்தான் இடத்துல சொன்னான், නාතාන්ට කිව්වා வாரும் நாத்தான் தீர்க்கதரிசியே, එන්න දිවස්වරයා. கர்த்தருடைய பெட்டியை ஒரு திரை மறைவிலே இருக்கிறது. දෙනාන්සේගේ ඒ ගිවිසුම් කරඬුව ඇංගිලා තිබෙනවා.
அதற்கு ஒரு வீட்டை நான் அமைக்க வேண்டும். ඒකට ලස්සන නිවසක් ගොඩනගන්න ඕනේ. தேவ பிள்ளையே, දේව දරුවනේ, இந்த ஆராதனை வேளையில නමස්කාර වෙලාවේදී உன்னுடைய இருதயம் அதிலே வாஞ்சையா ඔබගේ இருக்கும். හදවතේ කෙරේ ආසාවක් வேதம் තිබෙනවා. சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடி දේව වචන කියන මං කෙරේ ආසාව ඉන්න நான் නිසා அவனை விடுவிப்பேன். ඔය නිදාස් කරමි. நான் அவனை விடுவிப்பேன். නිදාස් කරමි. இந்த வாஞ்சை வந்த உடனே ඒ ආසාව ආවම ஆண்டவருடைய கண்கள் දැනස්සගේ දිනේ அவனுடைய சந்ததியை பார்க்கிறது. ඔහුගේ පරම්පරාව දිහා බැලුවා. தாவீதை பார்த்து சொன்னான், දාවිත්තුමා බලලා කිව්වා உனக்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டே ඔබට இருக்கும். පහනක් පත්තු වෙලා அதை තිබේ. யாராலும் அணைக்க ඒක முடியாது. නිවන්න බෑ කවුරුත්. கிறிஸ்து மகிமைப்படுவார். විශ්වාසයේ මහිමයට පත් கிறிஸ்துவின் වේ. மகிமை வெளிவரும். விசுவாசத்தை உன் எளிதராவே. மூலமாக கிறிஸ்துவின் ඔබ තුළ நாமம் மகிமைப்படும். මහිමයට පත් වෙයි. உனக்குள்ளே அந்த வாஞ்சை வந்த நிமித்தமாக ඔබගේ ආසාව ආපු නිසා கரங்களை வானத்துக்கு நேராக දැත උස්සවලා தேவ பிள்ளையே, நீ ஓ, ஆராதனை தேவ செய்கிற தகப்பனே. தேவன் சாதாரணமானவர் அல்ல. සාමාන්‍ය කෙනෙක් உன் නොවේ. நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறார். ඔබගේ හැම දෙයක්ම දුරින්ම நீ දන්නවා. யோசிக்கும் முன்பதாகவே ඔබ හිතන්නට ප්‍රථමයෙන් அவர் உனக்காய் எழுந்தருளி ඔබ விட்டார். උදේසා නැගිට්ටා. ஓ, கண்களை மூடி, கண்களை மூடி නිමරාබානා வானத்துக்கு කාලෝ. நேராக ஓராபாபாகதோ ஷாகாமாரா ஷேகதோ. காதாராபா. நிமராபானா வாஞ்சையோடு கரகதிகபி. தேவனை பார்ப்போம். நகராபானா வாஞ்சிப்போ, ஏசப்பாவை வாஞ்சிப்போ. ஆண்டவரே, ආසයි ස්වාමිනේ. ஆண்டவரே, ඔබගේ என்னை අභිමුඛත්වයට விடுவித்து ආසයි. இருக்கிறீர். ඔබ ප්‍රශංසා என்னை කරන්න சுகமாக்கி ආසයි. இருக்கிறீர். ඔබගේ ශක්තිනා මහිමයට ආසයි. ඔබගේ තාක්ක ඉන්න අපි කැමති. Thank you, Holy Ghost. ඕ ස්තුති පියාණනේ. Thank you, Holy මෙතරම් දුර ගෙනාවේ ඔබයි ස්වාමිනේ. යමත කරන්න බෑ. Glory Baba la ra ra ra. ඔබ සාමාන්‍ය කෙනෙක් නොවේ. Shankala la අස්සම සම දෙවිකුන්. Glory Baba la ඔබට ra ra. සමාන කරන්න කිසි දෙයක් නෑ Glory ස්වාමී. Bana Shandala ra. ඔබ පමණයි ඔබට සමාන කරන්න පුළුවන්. ඊතරම් මහිමාන්විතයි. உயரமும் கௌரவான்விதாய். உன்னதமும் ඊතරම් තේජාන්විතයි ඔබ. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை யாரையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே.
ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர், ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சொல்லுவோம் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனாவல தேவிந்தும் அதிசுத்தாயே, சேனாவல தேவிந்தும் சேனாவல தேவிந்தும் அதிசுத்தாயே કેમો હેમોમ સેનાવલ દેવિંદુન મુરબામનસે કામા સ્વામીને ભગવાનસે સુતાય સુતાય સેનાવલ દેવિંદુન આદિશુદ્ધાય 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 અલંકારે દેવન વાંસે નમસ્કાર કરમો அதிசுத்தாய அதிசுத்தவே சகமதலர பரதன மகரப தாதுசுவ கைகளை உயர்த்தி நன்றாய் கரங்களை விரித்து ஓ ස්වාමීන් වහන්සේ நமஸ்கார ரிவமலலல முரமலனமாஷே கைகளை நன்றாய் உயர்த்தி கரங்களை நன்றாய் விரித்து තොස්සවල ஓலி සේනාවල දෙවිඳු සේනාවල දෙවිඳු ஓ අපගේ දෙවිඳු ஓரி அந்தலர புரபரஷே අපගේ දෙවිඳු ஓ யந்து කිසි කෙනෙකුට කිව්වෙන්න බැරි දෙවිඳු අපගේම දෙවිඳු ரிகமலலலலலுலி வாஷே හාලෙලූයා අපිව කිට්ටු කරන්න ரிகமன துரிதன කැමැත්තක් வாஷே ඇති දෙවිඳු අපි புரி එකතු அந்தலர කරගන්න බලාපොරොත්තු වෙන දෙවිඳු அந்தலர பலபரபா ஹalleluya ரபாஷே ஓ Thank you, Holy Ghost. Thank you, Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் நதிக்கு ஒப்பாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நதிக்கு ஒப்பாய் இருக்கிறார். සුදාතන් වහන්සේ නදියකට සමානයි. அவர் எங்கே ஆரம்பிக்கிறார் என்று தெரியாது. කොහෙන්ද පටන් ගන්න කියලා දන්නේ නැහැ. அவர் ஆரம்பித்த ஆரம்பம் ඒ පටන් ගැනීම அநேகரை தாகம் தீர்த்து கொண்டே ඔයගේ පිපාසය සංසිඳුවගෙන තිබෙනවා. அநேகருடைய வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டே வருகிறது. ඔයගේ ජීවිතේ පුරෝගන அந்த நதி போகிற இடமெல்லாம் ඒ නදිය යන හැම තැනම செழிப்பு செழிப்பு செழிப்பு. සඵලත්වයේ அந்த සඵලත්වයේ நதி இருக்கிற இடத்துல எல்லாம் මේ නදිය තියෙන තැන சந்தோஷம். සන්තෝෂය. ஆகவேதான் ඒ නිසා வேதம் சொல்லுகிறது ඒ වචනේ කියනවා நமக்கு ஒரு நதி உண்டு. අපට නදියක් அது තිබෙනවා. தேவனுடைய ඒ நகரத்தில் දෙවිඳුන්ගේ නගරේ உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற இடத்தில் උසස් වූ වාසස්ථානයේ சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. සන්තෝෂයෙන් තිබෙනවා. ஹalleluya. හalleluya. அப்படியானால் ஆராதனை என்று ඒ சொன்னால் නමස්කාරය කියන්නේ மகிழ்ச்சி ප්‍රීතිය சந்தோஷம். සන්තෝෂය. யாராவது ஒருத்தர் ஆராதனையில කවුරු හරි නමස්කාරය சந்தோஷம் இல்லாமல் இருப்பீங்கன்னா සන්තෝෂයෙන් නැතුව ඉන්නවනම් உங்க உள்ளத்துல ඔගේ හදවතේ அந்த மகிழ்ச்சியை ඒ ප්‍රීතිය பரிசுத்த ஆவியானவர் සුදත්ම மாத்திரமே தர වහන්සේ පමණයි පුරවන්න පුළුවන්. முடியும். உலகம் முழுவதும் ආමේන්.
ஏமாற்றுகிற பிசாசு යක්ෂයා රවට්ටන්නා වූ இல்லாததை காண்பித்து නැති දේවල් පෙන්නලා ஜனங்களை பயமுறுத்தி ජනතාව බයගස්සලා சந்தோஷமற்றவர்களாய் සන්තෝෂේ නැති විදියට நடக்க போகிற காரியத்துக்காக වෙන්නට යන දේවල් ගැන இன்னும் அது நடக்கவே ඒක இல்லை සිදුනේම නැහැ. அதை நினைச்சே பயந்து ඒක හිතලම බය වෙනවා. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. නමුත් අපිට බලාපොරොත්තුවක් என் தேவன் ஜீவிக்கிறவர், ජීවමානයි. என் ஆண்டவர் ඔගේ ஜீவிக்கிறவர், දෙවියන් ජීවමානයි. அவர் உயிருள்ளவர், පණ ඇති දෙවියන් அவருடைய ஜீவன் நம்ம மத்தியில இருக்கிறது. ජීවන අප මැදේ තිබෙනවා. கர்த்தருடைய ஜீவன் எங்கேயோ அங்கே விடுதலை ජීවනයේ உண்டு. කොතැනද නිදාස? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், උත්තාන කරන ආත්මෙන් වාසය. உயிர்ப்பிக்கிற வல்லமை උත්තාන කරනවා. ஊற்றாய் நமக்குள்ளே கடந்து මේ வரும் பொழுது, වගුරුවනවා. ஓ அவருடைய ඕ சந்தோஷம் දිය நமக்குள்ளே උල්පතක් වගේ. நிரம்பி இருக்கும். පිරිලා ඉතිරේ. கைகளை உயர்த்தி கண்களை மூடி දෑතොමස්සවල மேலானவர் என்று சொல்லுவோம். යසස්සු දෙවිඳුන් කියලා කියමු. எல்லாவற்றிலும் மேலானவர், සියල්ලට වඩා උසස්. எல்லாரிலும் பெரியவர். සියල්ලට වඩා එයා எப்பொழுதும் ලොකුයි. நதி உருவாகிற இடம் නදී ඇති වෙන கீழே තැන இருந்தல்ல, යටින් නෙමෙයි. அது ඒක உயரத்தில் උසස්සු இருக்கும். තැනකින්. சொல்லுங்க, ஆண்டவரே දෙවෙනි நீர் உயரத்தில் ඔබ இருக்கிறீர், උසස්සෝ ඉන්නකොට உயரத்தில் ඔබ இருக்கிறீர். උසස්සෝ ඉන්න. ஆனால் என்னை நோக்கி ආ பார்க்கிறேன், බලනවා ඔබ. கீழே இருக்கிற என்னை යට பார்க்கிறேன், මාව බලනවා. மேலே இராதபடிக்கு ஊற்றாய் நீ பொங்கி ඔබ கீழ் වගුරුවනවා. நோக்கி வருகிறேன். ඔබ නදියක් ලෙස சாக்காபாதாலரபா. தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் නාසය උසස්සෝ හිටියත් தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். යටාත් වූ දෙයා බලනවා. இதோ உன்னுடைய வாழ்க்கை ඔබගේ ජීවිතේ செழிப்பாய் மாறப்போகிறது. සඵලත්ව වෙනස් වෙන්න යනවා. அவர் உயர்ந்தவர் என்று சொன்னால் එයා උසස්සෝ කිව්වොත් ඇති. சற்று அன்னார்ந்து பார்த்து, ගොඩක් උඩ බලලා ஓ கரங்களை வானத்துக்கு ඈත நேராக ඔසවල ස්වර්ගයට எனக்கு ஒத்தாசை வரும் අපට பர்வதம், උපකාරය ලැබෙනවා எனக்கு පර්වතේ. உதவி மேலே இருந்து வரும். අපට ඉහළින් ලැබෙන්නේ. ஷாதாலரகபா. රාබබෂකතග බණනම. Thank you, Holy Ghost. ස්තුතියි. ஒரு பலரதரபஷ்யான எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே,
கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி ஓ நல்ல கரங்கள் தட்டுவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்கள் நீண்ட வண்ணமாக வேதங்களை